நான் ராகுல். எனக்கு இப்போது 35 வயதாகிறது. 23 வயதில் 30,000 சம்பளத்தில் வேலையில் சேர்ந்தேன். படிப்படியாக முன்னேறி இப்போ எல்லா பிடித்தமும் போக கைக்கு 75,000 வருது. திருமணமாகி 3 வயதில் பெண் குழந்தை உள்ளது. நர்சரி ஸ்கூலில் சேர்த்துள்ளேன். அடுத்து ப்ரீகேஜியில் சேர்க்க வேண்டும். மனைவியும் வேலைக்கு போகிறாங்க. எங்கள் இருவரின் சம்பளமும் சேர்த்து எல்லா பிடித்தமும் போக 1,10,000 கைக்கு வருது. ஒரு கார், ஒரு ஸ்கூட்டர் வைத்துள்ளேன். எமர்ஜென்சி ஃபண்டில் 3 லட்சம் உள்ளது. எனது கம்பெனி குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் போக 10 லட்சத்துக்கு இன்னொரு மருத்துவ காப்பீடும் வைத்துள்ளேன். எனக்கு 1,50 கோடிக்கும் என் மனைவிக்கு 75 லட்சத்துக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துள்ளோம். இப்போ 60லிருந்து 65 லட்சத்தில் ஒரு 2 BHK ஃப்ளாட் வாங்க திட்டமிட்டுள்ளோம். 20 வருட தவணை கால வங்கி கடன் 45 லட்சம் வாங்க உத்தேசித்துள்ளோம். கடந்த 10 வருஷமாக உங்கள் வழிகாட்டுதலின்படியே எனது நிதி திட்டத்தை பின்பற்றி வருகிறேன். ஓரளவு சேமிப்பும் வைத்துள்ளேன். இப்போ அப்பார்ட்மெண்ட் வாங்குவது சம்பந்தமாகவும் உங்களோட கைடன்ஸ் வேண்டும். முக்கியமாக 20 வருஷத்துக்கு வாங்கும் வீட்டு கடனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ண வேண்டும். அதற்கு முன் என்னோட தற்போதைய ஃபைனான்ஷியல் பொசிஷன் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனது தற்போதைய பட்ஜெட், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் பற்றியும் தெளிவாக சொல்ல வேண்டும். 55 வயதிற்குள் கடன் மொத்தத்தையும் கட்டி முடித்து விட வேண்டும். ரிட்டையர் ஆகும்போது எந்த கடனும் இல்லாமல் ஓய்வு பெற வேண்டும். ஓகே, இப்போ ராகுலின் பட்ஜெட் என்னன்னு பார்ப்போம். அவரது வயது 34, சம்பளம் 65,000. அவர் மனைவியின் வயது 31, சம்பளம் 35,000. மொத்த நிகர சம்பளம் 1 லட்சம். அதிலிருந்து வீட்டு வாடகைக்காக 18,000, கிராசரிஸ் செலவு 13,000, போக்குவரத்து செலவு 2,500, ஃபோன் பில் 800, யூட்டிலிட்டிஸ் பில் 3,000, ஸ்கூல் செலவு 3,000, பர்சனல் லோன் EMI 7,500. அது இந்த மாதத்தோட முடிவதாக சொன்னார். இன்சூரன்ஸ் ஹெல்த்துக்காக 1,600, டேர்ம் இன்சூரன்ஸுக்காக 6,000, 2 பேருக்கும் சேர்த்து. இவை இல்லாமல் மறைமுக செலவு ஹிடன் எக்ஸ்பென்சஸ் 6,000. மொத்த செலவுகள் 61,400. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பார்ட்டு, எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒவ்வொரு மாதமும் 10,000 ஒதுக்கியிருக்காங்க. அது இல்லாத இன்னொரு 10,000 சேமிப்புக்காக ஒதுக்கியிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக இதை சேமித்து வருவதாக சொல்கிறார். இந்த பணம் மற்றும் அவரது மனைவியின் சேமிப்பு இவைகளை வைத்து ஹோம் லோனுக்கான டவுன் பேமெண்ட் 20 லட்சத்தை பே பண்ணிவிட முடியும் என்று சொன்னார். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். அவர் மியூச்சுவல் ஃபண்டில் SIPயில் ஒவ்வொரு மாதமும் 6,000 போட்டு வர்றாரு. இதை 35 வருட காலத்துக்கு, ஒரு நீண்ட காலத்துக்கு போட்டு வராது. கடைசியாக விருப்ப செலவுகள் பாண்ட்ஸ் 10,000 ஒதுக்கியிருக்கார். மொத்த செலவுகள் 97,000. அவருடைய மொத்த வருமானம் 1 லட்சம். ஸோ இன்னும் 3,000 மீதம் உள்ளது. இப்போது 45 லட்சம் 20 வருட காலத்திற்கு வீட்டு கடன் வாங்க திட்டமிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டு கடனை எவ்வாறு சீக்கிரமாக அடைப்பது, அதற்கு பின் 60 வயசுக்கு பிறகு மாத வருமானம் 1 லட்சத்தை எப்படி சேர்ப்பது, இதற்கான ஸ்ட்ராட்டஜியை எப்படி வகுப்பது என கேட்டிருக்கிறீர்கள். இதற்கு சரியாக திட்டமிட வேண்டும். முதலில் உங்கள் வீட்டு கடனை எவ்வாறு சீக்கிரம் அடைப்பது பற்றி பார்ப்போம். இப்போ உங்கள் பட்ஜெட்டிலிருந்து தொடங்கும். உங்கள் வயசு 35, சம்பளம் 75,000. உங்கள் மனைவி சம்பளம் 35,000. மொத்தம் கைக்கு வரும் சம்பளம் 1,10,000. பட்ஜெட் படி போன மாத செலவுகள் 97,000, இன்கம் 1 லட்சம். இன்னும் 3,000 மீது உள்ளது. இன்னும் ஓரிரு மாதங்களில் 45 லட்ச வீட்டு கடன் EMI 40,000 உங்கள் செலவு கணக்கில் சேர்ந்தது.
அதர் சேவிங்ஸ்னு சொல்லி 10,000 ஒதுக்கியிருக்கீங்க. இதை கடனுக்கு மாற்றிக்கொள்ளலாம். விருப்ப செலவுகள் 10,000 நீங்கள் உங்கள் புதிய வீட்டுக்கு குடிபோகும் வரை பாதியாக குறைத்துக் கொள்வது நல்லது. பட்ஜெட்டில் உபரியாக 3,000 உள்ளது. அதையும் கடனை குறைக்க பயன்படுத்திக் கொள்ளலாம். 6 மாத காலத்திற்குள் உங்கள் ஃப்ளாட் உங்ககிட்ட வந்துடும் இல்லையா? அப்போ உங்கள் வீட்டு வாடகை மிச்சமாகிவிடும். அதையும் கடனை அடைக்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இனி உங்கள் பட்ஜெட்டை பின்வருமாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். வயது 35, சம்பளம் 75,000. மனைவி வயது 32, சம்பளம் 35,000. மொத்த நிகர சம்பளம் 1,10,000. இதுதான் எல்லா பிடித்து முக கைக்கு வர்ற தொகை. இதிலிருந்து வீட்டு வாடகை 18,000, கிராசரி செலவு 13,000, போக்குவரத்து 3,200, ஃபோன் பில் 800, யூட்டிலிட்டிஸ் 4,000, ஸ்கூல் ஃபீஸ் 3,000. ஸ்பெஷல் லோன் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஹோம் லோன் வாங்க போகிறார் இல்லையா? அதற்கான இஎம்ஐ 40,000. 45 லட்சம் லோனு, 8.25% வட்டி வீதம். இதை 20 வருஷ டேர்மில் வாங்குறாரு. இன்சூரன்ஸ் ஹெல்த்துக்காக 2,000, டேர்ம் இன்சூரன்ஸ் 6,000 2 பேருக்கு சேர்த்து. ஹிட்டன் எக்ஸ்பென்சஸ் 5,000. மொத்த செலவுகள் 95,000. அதுக்கப்புறம் சேவிங்ஸு இதுக்கு 5,000 வந்துட்டு இதுவரை 10,000 பண்ணிட்டு இருந்தது, இப்போ 5,000 மாற்றிருக்காரு. ஏன்னா ஹோம் லோன் இஎம்ஐ வந்துட்டதுனால. அதர் சேவிங்ஸ் ஒரு 10,000 வச்சுருந்தார் இல்லையா? அதை வந்துட்டு இப்போ கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியில் 6,000 தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. இதில் 25 வயசுலேருந்து இந்த எஸ்ஐபியை போட்டு வர்றாரு. 35 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 12% குரோத்தில் வந்துட்டு கார்பஸாக 3,89,00,000 வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை தொடர்ந்து அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. கடைசியாக விருப்ப செலவுகள் வான்ஸ் 4,000. மொத்த செலவுகள் 1,10,000. சரி, இப்போ உங்கள் முதல் இலக்கான 20 வருட வீட்டு கடனை எப்படி 10 ஆண்டுக்குள் கட்டி முடிப்பது பற்றி பார்ப்போம். 30 வயசில் உங்கள் வீட்டு கடனை தீர்க்க உங்களுக்கு போதுமான நேரம் உள்ளது. ஃப்ளாட்டின் மதிப்பு 65 லட்சம், வீட்டு கடன் தொகை 45 லட்சம், லோன் பீரியட் 20 ஆண்டுகள், கடன் வட்டி வீதம் 8.75%, 20 ஆண்டுகளுக்கு இஎம்ஐ 39,766, ரவுண்டாக 40,000 கூட நம்ம வச்சுக்குவோம். 20 ஆண்டுகளுக்கு 45 லட்சம் கடனுக்கு செலுத்த வேண்டிய மொத்த வட்டி தொகை எவ்வளோ தெரியுமா? 50,44,076. அவர் லோன் வாங்கினது வந்து 45 லட்சம். 25 வருஷம் அவர் இந்த இஎம்ஐ கட்டிகிட்டே வந்தாங்கன்னா வட்டி மட்டுமே 50,44,076 ரூபா வருது. இதோட அசலான 45 லட்சத்தையும் சேர்த்தோம்னா மொத்தம் அவர் கட்ட வேண்டிய தொகை வந்து 95,44,076 ரூபாய். இது 2 மடங்குக்கு மேல். காரணம் என்னன்னா 20 வருஷம் அப்படிங்கிறதுனால தான், நீண்ட காலம்ன்றதுனால. ஏன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டினுடைய அதை பற்றி நமக்கு தெரியும், அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேயும் அது வேலை செய்யுது. சரி, இதை எப்படி குறைப்பது? அதற்கான 5 சாத்தியக்கூறுகள் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். 1, லோன் டென்யூரை குறைப்பதன் மூலம். இப்போ 20 வருஷத்துக்குன்னு அவர் போட்டிருக்காரு இல்லையா? அந்த 20 வருஷத்தை 15 வருஷங்களாக மாற்றிட்டாக்க வட்டி வந்து மிக அதிகமாக குறைந்துவிடும். ஆனால் தவணைத்தொகை வந்துட்டு இஎம்ஐ அதிகமாகிவிடும். எப்படின்னு பாருங்கள். வீட்டு கடன் தொகை 45 லட்சம், 8.75% வட்டி 15 வருஷத்துக்கு 35,95,534. நல்லா பார்த்துக்குங்க. 20 வருஷத்துக்கு போடும் பொழுது 50,44,000
வட்டி வந்தது. இப்போ 15 வருஷம் போது 35,95,000 வருது. கிட்டத்தட்ட 15, 16 லட்சம் சேவ் ஆகுது. இந்த 2யும் கடன் தொகை 45 லட்சத்தையும் இது 35 லட்சம் வட்டியையும் சேர்த்தாக்கா 75,95,534 ரூபா மொத்தம் அவர் கட்ட வேண்டியது 15 வருஷத்துல. ஆனா 15 லட்சத்தை அவர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா மந்த்லி இஎம்ஐ வந்து 44,925, கிட்டத்தட்ட 45,000 ரூபா ஒவ்வொரு மாசமும் அவர் கட்டணும். இது நல்ல ஆப்ஷன் தான். உங்களால் முடியுமானா இந்த ஆப்ஷனை எடுத்துக்கொள்ளலாம். 2, ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ தொகையில் 10% குறைந்தது 10% வந்துட்டு அதிகரிச்சா என்ன விளைவுன்னு பார்ப்போம். 6 மாசத்துல உங்க பிளாட் உங்க கைக்கு வந்துவிடும் அல்லவா? அப்ப வீட்டு வாடகையின் ஒரு பகுதியை கடனுக்கு ஒதுக்கிக் கொள்ளலாம். வீட்டு வாடகை வந்து தேவையில்லை இல்லையா? சொந்த வீட்டுக்கு போயிடுறோம். ஸோ வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. வீட்டு வாடகை 18,000த்துல 10,000 செலவுகளின் பணவீக்க உயர்வுக்கு போனாலும் மீதமுள்ள 8,000 ஒவ்வொரு மாத இஎம்ஐயுடன் சேர்த்து கட்டும்போது 8,000னாக்க 20% இஎம்ஐல 240 மாத லோன் பீரியட் 48 மாதங்கள் குறைந்து 192 மாத அளவில் குறைந்துவிடும். அதாவது 20 ஆண்டு காலம் அப்படிங்கிறது 16 ஆண்டுகளாக குறைந்துவிடும். 4 வருஷம் வந்துட்டு உங்களுக்கு மிச்சமாயிடும். அதே சமயத்தில் வட்டியும் வெகுவாக குறைந்துவிடும். எப்படின்னு பார்க்கலாம். வீட்டு கடன் தொகை 45 லட்சம், லோன் டேர்ம் வந்துட்டு 20 வருஷம் தான். மந்த்லி இஎம்ஐ 39,766, 8.25% வட்டி 50,44,076, மொத்த தொகை 95,40,44,76. இதுதான் வந்துட்டு நார்மலானது. இப்போ இந்த இஎம்ஐயோட 8,000 20% சேர்த்து மாதம் 47,766 கட்டினால் மொத்த வட்டி தொகை 31,35,387. அசலுடன் சேர்த்தோம்னாக்க 76,35,387. நமக்கு வட்டி எவ்வளவு சேவ் ஆகுது தெரியுமா? 19,08,688 ரூபாய். லோனோட காலம் இருக்கு இல்லையா, டேர்ம் 240 மாதத்திலிருந்து 192 மாதமாக குறைஞ்சிடும். அதாவது 4 வருஷம் குறைஞ்சிடும். வட்டியில் 19 லட்சம் குறைஞ்சிடும். 3வது ஆப்ஷன், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இஎம்ஐ அதிகமாக கட்டுறது. அதாவது 12 இஎம்ஐ நார்மலாக கட்டுவோம் இல்லையா, மாதம் ஒன்றுன்னு. அதோட 13வது இஎம்ஐ அந்த வருஷம் முடிவில் வந்துட்டு அடிஷ்னலாக கட்டினால் அப்போது நமக்கு வந்துட்டு நல்ல பலன் கிடைக்கும். இதன் மூலம் 240 மாத லோன் பீரியட் 26 மாதங்கள் குறைந்து 214 மாதங்களாக மாறிடும். அதாவது 20 ஆண்டு காலம் 18 ஆண்டுகளாக குறைந்துவிடும். 2 வருஷம் நமக்கு சேவாயிடும். 4வது ஆப்ஷன், பார்ட் பேமெண்ட்டாக ஒரு அமௌண்ட் நம்ம கட்டினா அதனுடைய பெனிஃபிட் என்னன்றது பார்ப்போம். இன்க்ரிமெண்ட் அல்லது போனஸ் வரும்பொழுது அதன் ஒரு பகுதியை கடனுக்கு டைவர்ட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் கட்டுவதாக வைத்துக்கொள்வோம். இந்த முறையில் லோன் தவணை காலம் 48 மாதம் குறைந்துவிடும். கிட்டத்தட்ட 2வது ஆப்ஷன் போல. அடிஷனல் பேமெண்ட் ஒவ்வொரு வருடமும் 1 லட்சம். மொத்த வட்டி தொகை வந்து 30,98,612. 50 லட்சத்துக்கு 30 லட்சமாக மாறிடுது. அசலோட சேர்ந்து மொத்த தொகை வந்து 75,98,612. சேமித்த வட்டி எவ்வளோ சேவாகுதுன்னா 19,500 லட்சம் கிடையாது. 19,45,463. 5வது ஆப்ஷன், குறைந்த வட்டி வீதம் தரும் வங்கிக்கு கடனை மாற்றிக்கொள்வது. இப்போ இருக்கிற காம்படிஷனில் ஒவ்வொரு வங்கியும் 0.5 வித்தியாசம் இருந்ததுனால நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் பேங்க் ஏல லோன் வாங்கிருக்கீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க்கினுடைய வட்டி விதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேங்க் பியில் வந்துட்டு
0.6% கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்போ வந்து அதுக்கு மாற்றிக்கலாம். அந்த ப்ராசஸிங் சார்ஜஸ்லாம் வந்துட்டு மொத்த மொத்த பெனிஃபிட்ஸ்க்கு வந்து அது ஒரு சின்ன தொகை தான். ஸோ அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய கடனை மாற்றிக் கொள்வதன் மூலம் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ மேலே நம்ம பார்த்ததில் 2, 3, 2, 3 மற்றும் 4வது ஆப்ஷன்களை ஒன்றாக செய்யும் பொழுது உங்கள் கடன் மீது உள்ள வட்டித் தொகை பெருமளவில் குறைந்துவிடும். லோன் பீரியடும் வெகுவாக குறைந்துவிடும். மேலே சொன்ன வழிமுறைகளை சரியாக பின்பற்றி உங்கள் இலக்கான 10 வருடத்தில் உங்கள் வீட்டு கடனை கட்டி முடித்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். பயனுள்ளதாக நீங்கள் நினைத்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம FinTalk 26 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் தெரிவிங்க. நன்றி. மீண்டும் இதுபோன்ற இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.